வேவை வரைஞ்சிடணும். வேவ் வரைஞ்சாச்சா? இப்போ இங்க வந்து இப்படி இழுத்து விட்டுறலாம். பாருங்க, இந்த வேவ்ல இப்படி ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறேன். அப்பதான் லென்த் கண்டுபிடிக்க முடியும். வேவ் லென்த் கண்டுபிடிச்சனா? இப்போ வேவ் லென்த் ஈக்குவல்ஸ் டு இது என்னது h பை இது என்னது m. இது மட்டும் என்னது இது மட்டும் v. அப்போ h by mv. இதுதான் லாம்டா போட்டாச்சு. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஃபார் எலக்ட்ரான்ஸ். என்ன பார்க்க போறோம்? டி ப்ராக்லிஸ் wavelength of electrons. ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் wavelength. wavelengthனா என்ன? லாம்டா. wavelength நம்ம எதை டினோட் பண்ணுவோம்? லாம்டால டினோட் பண்ணுவோம். இப்போ லாம்டா ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான் h by mv. லாம்டா ஈக்குவல் டு h by mv. இல்ல சார் எனக்கு ஃபார்முலா தெரியாது சார் அப்படின்னா இந்த லாம்டா இப்போ வேவ்னா என்னது? இப்படிதானே ஒரு வேவ். இப்படிதானே வரும். இப்போ இந்த இது போடுங்க. இந்த மாதிரி என்ன லெட்டர் வரும்? ஆல்பபெட் h. கேட்டா கூட போட்டா h. லென்த் அப்படிதானே பாப்பா, ஒரு ஸ்கேல் வச்சு பாக்குறேன். h பை இங்க பாரு, இது என்னது m. பார்த்தா m தானே இருக்கு m. சரி அது அப்படியே இங்க பாரு, இது என்னது v. வேவ வரைஞ்சாலே வேவ் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா தெரியாது சார்னா அழிச்சிட்டு சார் எனக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணும்? வேவ வரைஞ்சிடணும். வேவ் வரைஞ்சாச்சா? இப்போ இங்க வந்து இப்படி இழுத்து விட்டுறலாம். பாருங்க, இந்த வேவ்ல இப்படி ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறேன். அப்பதான் லென்த் கண்டுபிடிக்க முடியும். வேவ் லென்த் கண்டுபிடிச்சனா? இப்போ வேவ் லென்த் ஈக்குவல்ஸ் டு இது என்னது h பை இது என்னது m. இது மட்டும் என்னது இது மட்டும் v. அப்போ h by mv. இதுதான் லாம்டா போட்டாச்சு. இப்போ இதுல நம்ம v மட்டும் கண்டுபிடிக்கணும். v மட்டும் கண்டுபிடிக்கணும். h னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், m னா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். அது பாத்துக்கலாம். v மட்டும் கண்டுபிடிக்கணும். v என்ன பண்ணனும்னா இவன் வர மாதிரி ஒரு ஃபார்முலா, இந்த mv வர மாதிரி ஒரு ஃபார்முலா. half mv ஸ்கொயர் என்னது? கைனடிக் எனர்ஜி. half mv ஸ்கொயர் கைனடிக் எனர்ஜி. இப்போ half mv ஸ்கொயர் போட்டேன். இது எதுடைய பாருங்க, நம்ம யாருடைய வேவ் லென்த் பார்க்கிறோம்? எலக்ட்ரானுடைய வேவ் லென்த். அப்போ இந்த half mv ஸ்கொயர்ன்றது அந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி. அப்ப அந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்னு போடணும். இது வோல்ட். சரியா? எலக்ட்ரான் வோல்ட். வோல்ட்னா என்ன சார்? அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு நம்ம போடக்கூடிய யூனிட் வோல்ட், எலக்ட்ரான் வோல்ட். சரி, ஓகே, நான் அதெல்லாம் பேசணும். இப்போ இங்க வாங்க, இந்த v தானே கண்டுபிடிக்கணும். இங்க v தானே இருக்கு, v தான் கண்டுபிடிக்கணும். மத்தவங்களாம் அந்த சைடு அனுப்பு. m அப்படிக்கா துரத்தி விடு. இப்போ கீழே 2 இருக்கு, இங்க வந்துச்சுன்னா 2 டைம்ஸ் ev. மேல மல்டிப்ளைல m இருக்கு, இங்க வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும். v ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏதோ ஒன்று வந்துருச்சு. இப்போ v இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் இன்சைடு வந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் எலக்ட்ரான் வோல்ட். இது வோல்ட் பெருசா போட்டுருவோம், கேபிட்டல் v டிவைடட் பை m. இது முடிஞ்சா இந்த v தூக்கிட்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த v உடைய வேல்யூவை அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு h பை m. v என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ev. நான் மேலே ஸ்கொயர் ரூட் தனியா போடுறேன், கீழே ஸ்கொயர் ரூட் தனித்தனியா போடலாம், எப்படினாலும் போடலாம். இப்போ இந்த m நான் என்ன பண்றேன்? m நான் இங்க பாருங்க, ரூட் m இன்டு ரூட் m ஈக்குவல்ஸ் டு m. கரெக்டா? ரெண்டு ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வெளியே எடுத்துக்கலாம். அப்ப இந்த m ரூட் m இன்டு ரூட் m எழுதிக்கலாம். m தான் இருந்துச்சு சார், ஆனா ரூட் m இன்டு ரூட் m நம்ம எழுதிக்கலாம். ஏன் சார் எழுதுறீங்கன்னா ரூட் m கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் பாருங்க, லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு h பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2mev. mev தான் எழுதணுமா சார்? வேற ஏதாவது கூட எழுதிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? mve நோ எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதலாம், அது ப்ராப்ளம் இல்லை. இது அழிச்சிக்கிறேன். தென் இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? வேவ் லென்த் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நியூமெரிக்கல்ஸ்ல நம்ம எழுதணும். ஈக்குவல்ஸ் டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ என்ன? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எலக்ட்ரான் வோல்ட் எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து வேணும். 6.623. சரி, இது என்ன பண்ணுங்க, லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 6.626 into 10 power minus 34 divided by square root of 2 times mass electron என்ன 1.6 into 10 power minus 19. ஓகேவா? வோல்ட்.
வோல்ட் வந்து தெரியல, வோல்ட்னு வச்சுக்க. நெக்ஸ்ட் லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்க பாருங்க, டி பிராக்லி நம்ம எப்படி போட்டுக்கலாம், டி பிராக்லி. ஃபர்ஸ்ட் வேர்டு எத்தனை லெட்டர் இருக்கு, 1 2. ஃபர்ஸ்ட் வேர்டு 2 லெட்டர் இருக்கு. செகண்ட் வேர்டு எத்தனை லெட்டர் இருக்கு, செகண்ட் வேர்டு 7 லெட்டர்ஸ். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 100 ன்னு வரும். இஸ் ஈக்குவல்ஸ் டு 1.227. ஏன்னா இங்க 100 ஸ்கொயர் இருந்தா 10, 10 ஆல் டிவைட் பண்ணா 1.227 ஆம்ஸ்ட்ராங். இதுதான் வந்து டி பிராக்லி வேவ்லென்த். ஓகே, இந்த வேல்யூஸ்க்கு ஐடியா சொல்லுவோமா, இந்த வேல்யூஸ்க்கு ஐடியா சொல்ல போறேன். பாருங்க, இது எதுக்கான வேல்யூ, ஹெச்க்கான வேல்யூ. ஹெச்ச நான் இங்க ஹெச்னு போட்டேன். இதுல ஒரு நம்பர் போடணும்னா என்ன பண்ணுவோம், இப்படி சேர்த்தா என்னது 6. ஹெச் 6 மாறிச்சா, திரும்ப அதே 6, திரும்ப அதே 6. எத்தனை 6 இருக்குங்க, 2 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளதை விட்டுருங்க, இங்க 2 6 இருக்கு, அதனால 2 இன்டு 10 பவர் 6 into 6 என்ன 36. 36ல 2 போயிடுச்சுன்னா 34. இதுதான் வந்து ஹெச் ஈக்குவல்ஸ் டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஐடியா. திரும்ப சொல்றேன், கவனிச்சுக்க, கவனிங்க. இந்த 6.626க்கு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஹெச்சே போடுங்க, திரும்ப ஹெச்சுக்கு தானே வேல்யூ வேணும், ஹெச் போட்டேன். இங்க எப்படி சேர்த்து விட்டா 6. 6 வந்துச்சா, சரி ஒழுங்கா 6 போடுங்க, ஒழுங்கா 6 போடுங்க. ஓகேவா, எத்தனை 6 இருக்கு, 2 6 இன்டு 6 into 6 என்ன 36. அப்ப 10 பவர் மைனஸ் 36 minus 2 34. நம்ம இது 2 6 கூட பண்ணிக்கோங்க. 36 minus 2 இங்க அழகா முகம் மாதிரி வந்துச்சு. சரி, என்னமோ அது வந்து வச்சுக்கோங்க, அதை பார்த்துக்கலாம். 10 பவர் மைனஸ் 34. அதே மாதிரி எலக்ட்ரான், எலக்ட்ரான் தான் இன்னும் ஈஸி. இப்போ எலக்ட்ரானு கண்டுபிடிக்கணும் 1 பாயிண்ட். இந்த ஈய திருப்பி போட்டீங்கன்னா, இந்த ஈ இருக்கா, இதை இப்படி திருப்பி போட்டோம்னா, இப்படி இருக்கிறத இப்படி திருப்புறோம், என்ன ஆகும், பாரு 6 ஆயிடும். இன்டு 10 பவர் மைனஸ் இந்த ஈய இப்படி திருப்புறோம், இப்படி இருக்க ஈய அப்படி திருப்புறோம், அப்படி திருப்புனா 9 மாறிடும். என்ன பாரு 9 வேணுமா, இப்படி வரும், இப்படி வந்தா 9 தானே. இப்போ 10 பவர் மைனஸ் 19. ஓகேவா, தென் அவ்வளவுதான். இதுல மாத்திரம் நீ வேல்யூ எல்லாம் போட தேவையில்ல. உனக்கு இதெல்லாம் வேல்யூ வேணும்னா நீ போட்டு எழுது, இப்படியே எழுதுனாலே உனக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஜே தாம்சன், ஜே தாம்சன் தான் நம்ம ஸ்கூலுடைய பிரின்சிபல். சரியா, இவர் என்ன பண்றாருன்னா டிசி வாங்கிட்டு கெட் அவுட்னு சொல்றாரு. டிசி வாங்கிட்டு கெட் அவுட்னு சொல்றாரு, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரியா, இது ஒரு டியூப், இது ஒரு டியூப், டீனா டியூப், ஒரு டியூபுக்குள்ள டியூப் ஸ்பெல்லிங் தெரியல. சரி, சீனா அந்த கேத்தோட் ரேஸ், ஜீனா அந்த க்ளோ ஆகும். சரியா, ஈடின்றது அந்த எலக்ட்ரான், ஈடி எலக்ட்ரான். சரியா, எலக்ட்ரான் வெளியே வரும்போது, அவுட்னா வெளியே வருது. அதாவது ஜே தாம்சன் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ஒரு கிளாஸ் டியூப்ல, இந்த கிளாஸ் டியூப் வந்து இந்த கேத்தோட் சைடு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஆனோட் சைடு கொஞ்சம் தின்னா வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இங்க வந்து கரண்ட் வந்து இது வழியா வருது, இது வழியா வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து சப்ளை பண்றாங்க, பவர் சப்ளை வந்து நடக்குது. என்னலா டயக்ராம் தெரியலையா, ஓகே, இது தப்பா, அது இப்படி, அது இப்படி, இப்படி போயிட்டு அப்படி இப்படி போடணும். ஓகே, இது இப்படி போடணும், அதை இப்படி போடணும், அதில் இப்படி இப்படி போட்டு இப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா ஓகே, பார்க்கலாம். டயக்ராம்லாம் வராதுலாம் இருக்கு. சரி, என்ன சொல்றீங்க, எலக்ட்ரான். ஓகே, சரி, ஜே தாம்சன் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு கிளாஸ் டியூப், அந்த கிளாஸ் டியூப் வந்து இங்க பாருங்க, கேத்தோடு கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனோடு வந்து கொஞ்சம் சின்னதா சைஸ் கொடுத்துருக்காரு. அப்ப மொத்தமா போயிட்டு ஒரே இடத்துல போயிட்டு என்ட்ரன்ஸ் சின்னதா வச்சுட்டாங்க. 100 பேர் வராங்கன்னா என்ன பண்ணுவான், அப்படியே இடிச்சு மோதி எகிரி குச்சி வந்து நிறைய பேர் சாவடிச்சு போட்டு வருவான். அந்த மாதிரி மொத்தமா இதுக்குள்ள வர மாதிரி ஒரு நேரோ ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காரு ஆனோடுக்கு. அதே மாதிரி இது என்ன பண்றாங்க, கேத்தோட வந்து ஒரு
கரண்ட் சப்ளை கூட, பவர் சப்ளை கூட கனெக்ட் பண்ணி வச்சிடுறாரு. இந்த லாஸ்ட் மட்டும் தான் நான் வரைஞ்சேன், மற்றதெல்லாம் ஸ்டூடெண்ட் வரைஞ்சான். சரி, ஓகே. இப்போ ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு டியூப் வழியா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து உள்ள போகுது. அப்படி போகும் பொழுது இந்த ஒரு கிளாஸ் டியூப் வந்து இருக்கு, சரியா? ஒரு கிளாஸ் டியூப், எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்ள போகுது. இந்த கேத்தோட் வழியா உள்ள போகுது. இங்க ஒரு ஆனோட் இருக்கு, மெட்டல் பிளேட்ஸ் வந்து இங்க இருக்கு, பேரலல் மெட்டல் பிளேட்ஸ் இங்க இருக்கு. இது வழியா போகும் பொழுது அந்த இடத்துல இது டிஃப்ளெக்டிங் பிளேட்ஸ் டிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு, ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீன் க்ளோ ஆகுது. அதான் இங்க பாருங்க, ஒரு டியூப் வழியா கேத்தோட் ரேஸ் போகுது. போகும் பொழுது இந்த பேரலல் பிளேட்ஸ் வழியா போய் இந்த ஸ்கிரீன்ல பட்டு க்ளோ ஆகுது. க்ளோ ஆகுறது தான் என்னது, அது வழியா எலக்ட்ரான்ஸ் போகுதுன்னு சொல்லி இவர் கண்டுபிடிக்கிறாரு, சரியா? அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அனுப்பும் பொழுது அப்படியே போயிட்டு இந்த ஆனோட் வேலை, கேத்தோட்ல இருக்கக்கூடியது ஆனோட் வேலை அட்ராக்ட் ஆகுது. அட்ராக்ட் ஆகிட்டு அப்படியே உள்ள போயிட்டு இந்த பேரலல் பிளேட்ஸ் வழியா டிஃப்ளெக்டிங் பேரலல் பிளேட்ஸ், இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி எல்லாம் மொத்தமா இந்த ஸ்கிரீன்ல பட்டு ஸ்கிரீனு க்ளோ ஆகும். ஒரு பிரைட் லைட் வந்து ஸ்கிரீன்ல கிடைக்குது. அப்போ இதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, இது வழியா எதுவுமே போகல, இது வழியா லைட் போற மாதிரிலாம் தெரியல. அப்போ இன்விசிபிளா இதுக்குள்ள நிறைய பேர் மூவ் ஆகுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. டெரிவேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். போன கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம்ல, டி ப்ராக்லி வேவ் லென்த், அதுல இருக்கக்கூடியது தான் அப்படியே போட போறோம். பாருங்க, half mv ஸ்கொயர் ஈக்குவல்ஸ், இதான கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் வோல்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கனால வோல்ட். சரி, இங்க எப்படி வோல்ட்னா, இங்க ஹை வால்டேஜா, இங்க ஹை வால்டேஜ் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எலக்ட்ரான் வோல்ட் வருது. இப்போ பாருங்களேன், ரொம்ப ஈஸி தான். இதுல இதே ஃபார்முலா தான், போன டி ப்ராக்லி வேவ் லென்த்ல எடுத்த அதே ஃபார்ம் தான். இவங்க கைனடிக் எனர்ஜி, எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இதுல என்ன பண்ணுவோம்னா, இ பை எம், அதாவது இந்த எம் கீழே கொண்டு வந்துடுறோம், இந்த வி கீழே வருது. ஏன் கொண்டு வரும் நான் சொல்றேன். ஏன் சார் இப்படி கொண்டு வரும் அப்படின்னா, இது என்ன, இ பை எம்னா என்ன அர்த்தம்னா, எலக்ட்ரான் பர் யூனிட் மாஸ். ஒரு யூனிட் மாஸுக்கு, சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிலோ என்ன சொல்றது, ஒரு கிலோ தக்காளியில எத்தனை தக்காளி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் என்னது, இ பை எம். அதாவது எலக்ட்ரான் இருக்கு, அதனுடைய மாசை பொறுத்து, அந்த கிலோவை பொறுத்து, அந்த வெயிட்டை பொறுத்து எத்தனை இருக்கு. ஒரு கிலோ தக்காளினா எத்தனை தக்காளி இருக்கும் எனக்கு தெரியாது, நீ பாத்துக்க, நீ கவுண்ட் பண்ணிக்க. இல்ல எலக்ட்ரான் பை, அதெல்லாம் போடலடா, இ பை எம் ஈக்குவல்ஸ் டு half v ஸ்கொயர் பை v. இந்த உருது பேசக்கூடியவங்க, ஹிந்தி பேசக்கூடியவங்கலாம் பொன்னடியை வந்து பிவி சொல்லுவாங்க, பிவி, சரியா? பிவி சொல்லுவாங்க. பிவியை பார்த்தா ஈன்னு இழிப்பாங்க, பாருங்க, ஈன்னு இழிப்பானுங்க. அப்போ அது ஞாபகம் வச்சுக்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி அந்த டி ப்ராக்லி வேவ் லென்த்ல போட்டது, அந்த எம்வி வந்து கீழே வந்தது, இ பை எம் ஹாஃப் இந்த வி ஸ்கொயர் பை வி. இந்த வியை கண்டுபிடிக்கணும்ல, இந்த வியை கண்டுபிடிக்கணும்ல, அந்த வியை கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டுல ஏதாவது தொலைஞ்சிச்சுன்னா பிவியை கூப்பிடுறான். இப்போ பிவியை கூப்பிட்டுட்டு ஈன்னு இழிக்கிறான். இழிச்ச உடனே அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க, வி ஈக்குவல்ஸ் டு இஇ பை பிஇ. இவங்க இஇ கேன்சல் ஆயிடும், இ பை பி. அப்ப இந்த வியை வத்துக்கிட்டு போய் அதுல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்க, half வி ஸ்கொயர் தானே, அப்போ இ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இந்த வி, ஓகேவா, இந்த வி ஈக்குவல்ஸ் டு இ பை எம். டடா, அப்போ இ பை எம் ஈக்குவல்ஸ் டு, நம்ம அழகா எழுதிப்போமா, 1/2v இ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இது என்னதுடா, ஜே தாம்சன். இந்த வேர்டு தாம்சன்ல எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7. அப்போ 1.7 இன்டூ 10 பவர் 1.7 இன்டூ 10 பவர் 10க்கு அடுத்து 11. அப்போ 11 போடுகிறோம்.
இல்ல சார் எனக்கு 10க்கு அடுத்து 11லாம் நான் எல்லாத்துக்கும் அப்படியே ஏமாந்துருவேன் அப்படின்னா ஜே விட்டுட்டல இந்த J1 இந்த J1 இதோ 1 1 11 நீ எப்படி வேணாலும் ஞாபகம் கூலும் கூலும் கிலோகிராம் இன்வர்ஸ் என்ன இது எப்படி சார் போட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க கீழே என்ன இருக்கு மாஸ் இருக்கு மாஸ்னா இங்க பாருங்க நான் இது அதுக்கு அழகான போட்டுக்கிறேன் E/m பாருங்க இது வந்து என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அந்த கூலும் எப்போ போடுவோம் சார்ஜுக்கு போடுவோம் அப்போ கூலும் பை மாஸுக்கு கிலோகிராம் அப்போ கிலோகிராம் மேல வந்துச்சுன்னா கூலும் கிலோகிராம் இன்வர்ஸ் யூனிட் தெரியலனா மக்கப்லாம் பண்ணாத யூனிட்டை இதை வச்சே போடு எலக்ட்ரானுக்கு இ கிலோகிராமுக்கு கேஜி அப்போ கிலோகிராம் மேல வந்துச்சுன்னா கேஜி இன்வர்ஸ் இப்படி ஞாபகம் வச்சிருந்தேன்னா மறக்கவே மறக்காது எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்குது கண்டென்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அது எப்படி ஆர்டரா எழுதணும் நம்ம எழுதுற மாதிரியே ஆர்டரா எழுதிக்கலாம் அந்த சைட் ஹெட்டிங் மட்டும் நீங்க வந்து போட்டு எழுதிக்காங்க